அப்ப அந்த 6 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் முன்ன இருந்ததை விட வேகம் குறைந்ததா இல்ல வேகம் அதிகமானதாப்பா? வேகம் அதிகமானதாக இருந்தது. அவர் ஒரு இயல்பான ஒரு போராட்டக்காரர். அவரை மூடி வச்செல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது. 45 வெளியே வர்றாரு. வெளியே வந்த உடனே காங்கிரஸுடைய சதி, காந்தியினுடைய சதி, அந்த காங்கிரஸை வந்து ஏற்கனவே ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ரவுடிகள் கழகம்னு சொன்னார் அப்படின்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்படி இருக்கும்போது இடைக்காலத்தில் காந்தியும் ராஜாஜியும் சம்மந்தி ஆயிட்டாங்க. இவர் மகளை, ராஜாஜியினுடைய மகளை அவருக்கு காந்தி மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, சம்மந்தி ஆயிட்டாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் காந்தி என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ராஜாஜியை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு திருச்செங்கோடு தாலுகா கமிட்டியிலேருந்து தீர்மானமெல்லாம் போட்டுடுறாங்க. இதை எதிர்க்கிறதுக்கு ஒரு காங்கிரஸுக்குள்ளேயே 2 விதமான காந்தியை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க நிலைப்பாடு வந்துருச்சு. திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் ஊழியர் மாநாடு நடக்கும். காங்கிரஸ் ஊழியர் மாநாடு 1945 அக்டோபர் 30, 31. இந்த மாநாட்டில் அங்கே வந்து காந்தியினுடைய PA மாதவன் நாயர் கடிதம் கொண்டு வர்றார். அந்த மாநாட்டுக்கு யக்ஞேஸ்வர சர்மா அப்படின்றவர் தலைவர். முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அந்த மாநாட்டில் கொடியேற்றி வைத்து பேசுவது. இதுதான் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு நிலையில் காந்திகிட்டேருந்து இப்படி ஒரு நிலைப்பாடு வருது, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ராஜாஜியை தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி விரும்புகிறார், அதன்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து லெட்டர் வருது. அப்படின்னோடனே இங்கே இருக்கிறவங்களுக்கு காந்தி மேலே கோபம். ஏன்னா இவங்க பூரா களத்தில் இருந்த ஆட்கள். விடுதலை போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கங்களில் ரவுடிகளாக சொல்லப்பட்டவங்க. அவர் வந்து இவரை எப்படி நம்ம தலைவராக ஏற்றுக்கிறதுன்ற கோபத்தில் பாதிக்கப்பட்டவங்க தொண்டர்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இதை எதிர்த்து யார் பேசுகிறது அப்படின்னா, அன்னைக்கு இருந்த மூத்த தலைவர்கள்லாம் காந்திய விசுவாசிகளாகவும் இருந்து எதிர்த்து மனசுக்குள்ளே புழுங்கினாலும் எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இது எதிர்ப்பு காமிக்கணுமே அப்படின்னு வரும்போது அதுக்கு முன் வர்றது தான் பசுமன் முத்துராமலிங்கம். இவர் காந்தியினுடைய சம்பந்தி ஆயிட்டதுனால அவரை தலைவராக்கிறதா, அல்லது 37 முதலமைச்சராக இருந்துட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு காங்கிரஸில் இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போன ராஜாஜி எப்போ காங்கிரஸுக்குள்ளே மெம்பராக சேர்ந்தார்? நேதாஜியுடைய இந்திய தேசிய இராணுவத்தை பொம்மை சர்க்கார்னு சொல்லி கூலிப்பட அப்படின்னு சொல்லி எல்லாம் இழிவாக பேசின ராஜாஜி இதுக்கு மன்னிப்பு கேட்டாரா? எப்போ இவர் காங்கிரஸுக்குள்ளே வந்தார்? இவர் எப்படி தலைவரை ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி இவரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் காமராஜ் தான் அப்படின்னு சொல்லி அங்கே டிக்ளேர் பண்ணவர், பிரகடனப்படுத்தினவர் முத்துராமலிங்க தேவர். சரிங்கப்பா. இப்போ வந்து பல இடங்கள்ல வந்து ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. இஸ்லாமிய தாய் தான் தூக்கி வளர்த்தாங்க, அவங்களுடைய மறைவுக்கு வந்து தேவரைய வந்து மாறுவேடத்தில் சென்று போய் பார்த்தாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு? மாறு இடத்துல போனாரு அப்படின்னு சொல்றது பொய். அவர் வந்து எந்த காலத்திலையும் தேடப்படுற குற்றவாளியா ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்ததே கிடையாது. கைதுன்னா உள்ளே போவார், விடுதலைன்னா வெளியே வருவார். இந்த மகாலட்சுமி போராட்டத்தில் கூட கைது செஞ்சுட்டு வாங்க. கைது செஞ்சுட்டா ஜெயிலுக்குள்ளே இருப்பார். தொழிலாளியாக கைது போராட்டத்தில் உள்ளே ஜெயிலுக்குள்ளே போயிடுவார். 6 மாதம் தண்டனை கொடுத்துருவாங்க. ராஜாஜி முதலமைச்சர், இவருடைய நண்பர் விவி கிரி வந்து தொழிலாளர் துறை மந்திரி. இப்படி இருக்கும்போது காங்கிரஸுடைய எம்எல்ஏவாக இருக்கிறவர் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டி நிர்வாகத்தை எதிர்த்து அவர் தொழிலாளிக்காக போராடி ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். வெளியே வரணும். வெளியே வந்தால் தான் முத்தரப்பு கையெழுத்து போட முடியும். தலைவர் வந்து கையெழுத்து போடணும். வரமாட்டார். என்னை விடுவி, நான் கையெழுத்து போடுறேன். பெயிலில் எல்லாம் வர முடியாது. ஜாமீன் போட்டது கிடையாது எந்த வழக்குலையும். அவர் ஜாமீன் போட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இப்போ வந்து மறைவாக போனார். அதாவது ஆரம்ப காலங்களில் இருந்து அபிராமம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களெல்லாம் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க.
34 இவர் குற்றப்பழங்குடிகள் சட்ட எதிர்ப்பு மாநாடை நடத்தினும் போதும் அந்த மாநாட்டில் எல்லாம் முஸ்லீம்கள் கலந்துக்கிட்டாங்க. இவருக்கு பெருத்த ஆதரவு இருந்தது. இன்னும் ஒரு இதுகள் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கூட பார்த்துருக்குறேன். தாய்மார்களுக்கு சில பேருக்கு பால் நல்லா சுரக்கும், சிலருக்கு குறுகிய காலத்தில் பால் நிறுந்திருந்தோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய குடும்பத்து பையன் 6 மாத குழந்தையாக இருக்கும்போது பெத்த தாய் இறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இப்போ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது அப்படின்றது பாலுக்கு எந்த காலத்துலேயும் தாய்ப்பாலுக்கு தீட்டு சொன்னதில்லை, பாலுக்கும் தண்ணிக்கும் தீட்டு சொன்னதில்லை. அந்த மாதிரி நிறைய பேர் அவருக்கு அதெல்லாம். இன்னும் அவருடைய பெரியம்மா மீனலோச்சன் இன்னும் அவங்களுடைய மகன் சொல்லும்போது, எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குற பாலை என்னைய பால் மறக்கடிச்சிட்டு எங்கள் அண்ணனுக்கு கொடுத்தார், முத்துராமலிங்க தேவர் கொடுத்தாருன்ற செய்திகள்லாம் இருக்குது. இதனால் அவர் முஸ்லீம் தாயின்றதோ, செல்லூரில் நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தலைச்சமையாக வருவாங்க, தாய்மார்கள் வருவாங்க, தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை தூக்கி பால் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு கட்டத்தில் நீங்களும் தாய் அந்த பால் அதிகமாக சுரந்துருச்சுன்னா நெஞ்சு வலி வந்துடும், தாங்க முடியாதவங்களால். வயல்வெளியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எந்த பிள்ளையாக இருந்துச்சுனாலும் தூக்கி பால் கொடுக்கறது. இது அந்த கால நடைமுறை. அதுகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய அரசியல் அறிப்புக்கு அப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் பேசப்பா. அது ஒரு பெரிய குடும்பத்து பையன் இறந்து போய் எல்லாருடைய கரிசனமும் இருக்கும். அப்படி இருந்தது. அதுக்கு மதம் அப்படின்றது அவர் இறப்புக்கு போனார். நிறைய இறப்புகள் முஸ்லீம்கள் இல்லத்தில். இன்னும் அவர் முஸ்லீம் ஞானி ஒரு பிச்சை வாப்பான்னு சொல்லி ஒருத்தர் கமுதியில் இன்றைக்கி அவங்க நினைவிடா இருக்குது. அவரோடலாம் அவரை பக்கிரி கிறுக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் அவரோட அவர் பேசிகிட்டு இருந்திருப்பார். அவருக்கு இந்த மாதிரி பேதங்கள் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அப்படி சாட்சி பார்க்கறது தப்பு. அதே மாதிரி RSS உடைய தலைவர் கோல்வாக்கர் அவரோட சேர்ந்து தேவரையா எடுத்த புகைப்படங்கள் சமீபத்தில் முகநூல் பக்கங்கள்லையும் சோசியல் மீடியாலையும் கொஞ்சம் வைரல் ஆச்சுங்கப்பா. அதை இது பொய், ஃபேக்கு, தேவரையா எப்போவுமே RSSக்கு சப்போர்ட் பண்ணதில்லை அப்படின்லாம் ஒரு விஷயம் வந்துகிட்டது. இதை பற்றின தங்களோட கருத்து இல்லை. அதாவது இந்த கருத்தை கோல்வால்கர் தேவர் சந்திச்சாரு அப்படின்னு சொல்கிறத நான் அடிப்படையிலேயே முதல்ல மறுத்திருக்கிறேன். ஏற்கனவே பல கட்டுரைகள்லாம் பத்திரிகைகளில் கட்டுரையாகவே எழுதியிருக்கேன். கோல்வால்கர் தேவர் சந்திப்பு நடக்கவே இல்லை. அவர் கோல்வால்கர் வரும்போது தேவர் இந்தியாவிலே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம். கோல்வால்கருடைய சந்திப்பு இல்லையே தவிர சாவர்கருடைய சந்திப்பு இருந்தது. அவருடைய பேச்சுகளில் நிறைய இடங்களில் 1857 அந்த சிப்பாய் கழகம்ன்றது எழுதுனதை முதல் சுதந்திர போர்னு முதல்ல பேனா பிடிச்சு எழுதியவர் வி.டி. சவர்கார் அப்படின்னு தேவர் பேசியிருப்பார். வி.டி. சவர்கார் சொன்னது மாதிரியே இந்தியாவுடைய சுதந்திர போர் வரலாறு எங்கிருந்து துவங்கணும்னா மங்கள் தேஷ் பாண்டேயினுடைய புதைகுழியிலிருந்து தொடங்கும் அப்படின்லாம் பேசியிருப்பார். சில கருத்துக்கள் அன்றைய ஜனசங்கம், இன்றைய RSS, BJP இதனுடைய கருத்துக்கள் தெய்வீகத்தில் ஒத்து போகிறது மாதிரி இருக்கும். ஆனால் தேவர் ஃபாரோ பிளாக் தலைவராக இருந்தார் தவிர திருநெல்வேலியில் சாவர்கர் வர்றாரு. அவர் காந்தி கொலை வழக்கில் அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த கொலை வழக்கு பொது நீதிமன்றத்தில் எல்லார் பார்வையிலையும் நடக்கலை, இன் கேமராவில் தான் நடந்தது. அந்த தீர்ப்பு விசாரணை விவகாரங்களை கூட 25 வருஷத்துக்கு வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த நேரு அரசாங்கம் தடை விதிச்சிருந்தது. மொராஜி ஆட்சி காலத்தில் தான் அந்த கோட்சேனுடைய வாக்குமூலம் கூட வெளியே வர்றதுக்கு அளவுக்கு வந்தது. இப்படி மறைமுகமாக இருந்து அதில் இருந்து விடுவிக்கப்பட்ட சாவர்கரை கொலை குற்றவாளின்னு சொல்லி காங்கிரஸ் புறக்கணித்தது. அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னு வரும்போது அவருடைய தியாகி செல்லுலார் ஜெயிலில் படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் பட்டவர்.
அவருடைய கடந்த கால தியாக வரலாறை வந்து மறைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு வரவேற்பு கொடுத்து அவர் திலகர்த்தடல அந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்கிற ஆளே ஓடி போயிட்டான். இவர் தேவர் தலைமையாக இருந்து சாவர்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறார். இது உண்டு. ஆனால் கோல்வால்கர் சந்திப்பு இல்லை. அப்படி அதில் இவருடைய உருவம் அப்படின்னு காமிக்கிறதே யாரோ ஒரு வளர்ந்த உயரம். இவர் 5 அடி 7 அங்குலம் உயரம்தான். அந்த காலத்தில் இவருடைய கிராப்பு சிகை அலங்காரம்லாம் வேறு மாதிரி. இவருக்கு சிகை அலங்காரம் மாறினதே 1951 பின்னால் தான். 50 தான் அவருடைய எதுகள் மாட்டேன். இன்னும் எப்போ அப்படின்னா அதுக்கு கூட ஒரு கதையெல்லாம் இல்லாத கதையெல்லாம் சொல்லுவாங்க. அவர் வள்ளலாருடைய வழிபாட்டு முறையை பின்பற்றியதற்கு பிறகு தன்னுடைய உணவு பழக்கம், உடை எல்லாத்தையும் உருவம் தோற்றத்தெல்லாம் மாற்றிக்கிட்டார். இதுதான் அவர் ஒரு கொள்கை வழி வந்த தலைவர். ஆசாபாசங்களுக்கு உட்பட்ட தலைவர் இல்லை.